ஒரு அழகான கிராமத்தின் அருகில் பெரிய குளம் ஒன்று இருந்தது. அந்த குளத்தில் பல மீன்கள், தவளைகள், நண்டுகள் அமைதியாக வாழ்ந்து வந்தன. அந்த குளத்திற்கு அருகில் ஒரு வயதானத கொக்கு இருந்தது. அது முதிர்ந்து விட்டதால் வேட்டையாட முடியாமல் பட்டினிப்பட்டது. எப்படி உணவு கிடைக்கும் என்று யோசித்தது. கொக்கே, இன்று ஏன் சோகமாக இருக்கிறாய்? ஒரு நாள் அது ஒரு சூழ்ச்சி யோசித்தது. யோ, இந்த குளம் விரைவில் வறண்டு போகும் என்று நான் கேட்டேன். நீங்கள் எல்லோரும் ஆபத்தில் இருக்கிறீர்கள். நான் உங்களை காப்பாற்ற நினைக்கிறேன். மீன்கள் பயந்து போனன. எப்படி காப்பாற்றப் போகிறாய் என்று கேட்டன. நான் உங்களை ஒவ்வொருவராக அருகில் உள்ள பெரிய ஏரிக்கு எடுத்துச் செல்வேன் என்றது கொக்கு. ஒவ்வொரு நாளும் கொக்கு ஒரு மீனை தூக்கிச் செல்வது போல நடித்தது. ஆனால் அருகில் உள்ள கல்லின் மேல் கொண்டு சென்று சாப்பிட்டுவிடும். இவ்வாறு பல நாட்கள் சென்றன. ஒரு நாள் ஒரு புத்திசாலி நண்டு சொன்னது, என்னையும் அந்த பெரிய ஏரிக்கு அழைத்துச் செல். கொக்கு மகிழ்ந்தது. இப்போது நல்ல உணவு கிடைக்கும் என்று நினைத்தது. அடடா, இதுதான் அந்த ஏரியா. உன்னை இப்போது சாப்பிட போகிறேன். ஆயத்தாவக்கே ஏதா. அதை கேட்ட நண்டு உடனே தன் பலமான கால்களால் கொக்கின் கழுத்தை இறுக்க பிடித்தது. கொக்கு தப்பிக்க முடியவில்லை. சில நொடிகளில் கொக்கு இறந்தது. நண்டு மெதுவாக கீழே இறங்கி குளத்திற்கு திரும்பி எல்லா மீன்களுக்கும் உண்மையை சொன்னது. கதையின் நெறி: வஞ்சகர்களை கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. புத்திசாலித்தனம் ஆபத்திலிருந்து காப்பாற்றும்.